இந்த நாட்களில் தப்பி தவறியும் முடி திருத்தம் செய்யாதீங்க. உடலுக்கு எவ்வளவு கேடு பாருங்க. சில தினங்கள் மற்றும் குறிப்பிட்ட நேரங்களில் உடலுடன் தொடர்புடைய செயல்களை, குறிப்பாக முடிவெட்டுதல், நகம் வெட்டுதல் போன்றவற்றை செய்ய வேண்டாம் என்று பலரும் பரிந்துரைப்பதை நம்மால் அடிக்கடி கேட்க முடிகிறது. இதன் காரணமாக இவ்வகை செயல்கள் உடலின் இயல்பான சக்தி நிலைகள், நாளாந்த உடல்நிலை, மனநிலை, உளைச்சல் அளவு ஆகியவற்றில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் என்ற கருத்தும் கூறப்படுகிறது. குறிப்பாக உடல் பலவீனமாக இருக்கும் காலங்கள் அல்லது அதிகமான சோர்வு காணப்படும் நாட்களில் இப்படிப்பட்ட செயல்களை தவிர்ப்பதும் நல்லது என நிபுணர்கள் ஆலோசனை வழங்குகின்றனர். ஜோதிடத்தின்படி அமாவாசை, கரிநாள், அஷ்டமி, ராகு காலம், யமகண்டம் மற்றும் சில நட்சத்திர நாட்கள் முடி வெட்டுவதற்கு ஏற்றதல்ல என்று கருதப்படுகிறது. இந்நாட்களில் மனிதரின் அதிர்ஷ்ட சக்தி மற்றும் உடல் சக்தி சற்று குறைந்து காணப்படுவதால் புதிய செயல்கள், குறிப்பாக உடலை தொட்டு செய்யப்படும் செயல்களை செய்வது நன்மை அளிக்காது என நம்பப்படுகிறது. அமாவாசை நாளில் சந்திர சக்தி குறைவாக இருப்பதால் மனநிலை பாதிப்புக்குள்ளாகும் சாத்தியம் அதிகம். இந்த நாளில் முடி வெட்டுவது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், மன அழுத்தம் மற்றும் ஆவண செலவுகள் கூடும் என பல ஆன்மீக நூல்கள் குறிப்பிடுகின்றன. அதேபோல அஷ்டமி நாள் தசை நிலை குறைவாக இருக்கும் நாள் என சொல்லப்படுகிறது. இந்த தினத்தில் முடிவெட்டினால் உடல் நலத்தில் சிறிய பிரச்சனைகள், குறிப்பாக தலைவலி, உடல் சோர்வு அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது. அதோடு ராகு காலம், யமகண்டம் ஆகிய நேரங்கள் பொதுவாக நன்மைக்கு விரோதமான நேரங்களாக கருதப்படுவதால் அந்த நேரங்களில் இவ்வகை செயல்களை செய்ய வேண்டாம் என்று கூறப்படுகிறது. நட்சத்திர அடிப்படையிலும் சில எச்சரிக்கைகள் உள்ளன. பரணி, மூலம், அருத்ரா, அஸ்லேஷா மற்றும் அவிட்டம் போன்ற நட்சத்திர நாட்களில் முடிவெட்டினால் குடும்பத்தில் சண்டை, தாமதம், தடங்கள் போன்றவை ஏற்படும் என்று பாரம்பரிய நம்பிக்கை தெரிவிக்கிறது. இதை பலர் இன்று வரை கடைபிடித்து வருகின்றனர். முடி என்பது மனிதரின் சக்தி, ஆரோக்கியம், நன்மையான அலைவரிசை ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. அதனால் சில தினங்களில் முடிவெட்டுவது வாழ்க்கை ஓட்டத்தில் தத்தளிப்பு, தடங்கள், சின்ன சின்ன கஷ்டங்கள் போன்றவை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. இது நம்பிக்கையா அனுபவமா என்றாலும் பெரும்பாலானோர் இதை பின்பற்றும் பழக்கம் வைத்துள்ளனர். இதற்கு பதிலாக நன்மை அதிகமுள்ள வெள்ளி, ஞாயிறு, புரட்டாதி, உத்திரம், தைநாள், சந்திரன் வளர்ச்சி நாட்கள் போன்ற தினங்களில் முடிவெட்டினால் நல்ல மாற்றங்கள், மனநிலை வளம், அதிர்ஷ்ட உயர்வு கிடைக்கும் என்று ஆன்மீக நிபுணர்கள் கூறுகின்றனர். ஜோதிடம், ஆன்மீகம் மக்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் ஒழுக்கமும் சேர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நடைமுறை. எனவே முடிவெட்டும் நாட்களையும் சரியான நேரத்தையும் கவனித்து செயல்படுவது குடும்ப அமைதிக்கும் மனநிலைக்கும் நன்மை தரும் என பலர் நம்புகின்றனர்.